வெல்கம் டு கெட் வேகேஷன். என் வீடு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக் வந்து சீஸ் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் விட்டு போயிடலாமா அப்படிலாம் நிறைய தோணி இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு நான் யாருன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதனால் நம்ம ஏன் வீடியோ கொடுக்காம இருந்தோம்னா, ஒரு அப்டேட்டுக்காக தான் கொடுக்காம இருந்தோம். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ராப்ளங்க. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சரியான வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 6 மந்த் நம்ம ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டுங்க. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய பண்ண தப்பு. நான் வந்து ஜாப் விட்டது வந்து பெரிய தப்பு. ஏன்னா வந்து ட்ராவல் ட்ராவல் கண்டென்ட் நம்ம கொடுக்குறோன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு மணி தான் தேவை. அந்த மணியே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து விட்டுவிட்டோம். ஏன்னா ஒரு இன்கம் வந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்லாம் போக முடியும். நான் ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் ஒரு சேர்த்து வச்ச காசை ஒரு 3 மந்தில் நம்ம செலவு பண்ணிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மணி ப்ராப்ளம் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க, ஒரு யூடியூப் சேனல் நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட ஒரு இன்கம் இருக்கணும். எந்த பேக்ரவுண்டுமே எந்த ஒரு யார் ஹெல்ப் மூலியமும் இல்லாமல் என்னோடய சப்போர்ட், அப்புறம் என் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலையை ரிசைன் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ராவல் போயிட்டு வந்துட்டு ரெகுலராக நம்மள வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்மளால கொடுக்க முடியல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பரான இன்னும் கேஜெட்ஸ் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஒரு நார்மலாக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா, அப்புறம் ஒரு நார்மலான ஒரு ஃபோன். அது வந்து ஸ்டோரேஜ் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை ஸ்டோரேஜ் வந்து. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து கரெக்ட் டைமிங்கில் வந்து அப்லோட் பண்ண முடியல. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 6 மாதமாக வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்தேங்க. அது எப்படி சொல்கிறது, அதுலேருந்து வெளியும் வர முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து நான் காலேஜ் முடிச்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எனக்கு வேலை அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் நமக்கு வந்து போதுமான அது பத்தலைங்க சீரியஸாகவே. ஃபஸ்ட் நான் போனது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து தரலாம். மணி வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதுங்களாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12,000 ஒரு 10,000 தான் மினிமம் தருவாங்க. நீங்கள் கிராஜுவேட் இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒன்று அது. கிட்டத்தட்ட அதுக்காகவே ஒரு 6 மந்த் பக்கம் நான் வேலைக்கு போகல. நம்ம கிராஜுவேட் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம போக அப்புறம் நான் ஒரு பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணேன். அங்கே கொஞ்சம் ஒரு மணி கொஞ்சம் வந்தது. ஒரு மீடியமான ஒரு மணி வந்தது. அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்கிட்ட கேமரா இல்லை. முதல்ல எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து ஆசை எனக்கு வந்து யூடியூப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து மோட்டோ விளாகிங் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா ஃபஸ்ட்டு GoPro வாங்கணும், மைக் வாங்கணும், அதுக்கு அக்சசரிஸ் வாங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணிவிட்டு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு கேஜெட்ஸ் வாங்குறதுக்காக ஒரு மணி சேர்த்து வச்சேன். அந்த மணி எடுத்துன்னு போயிட்டு நம்ம GoPro அக்சசரிஸ் அப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கும்போது கரெக்டாக அந்த அந்த கேஷ் வந்து அதுக்கு சரியாக போயிடுச்சு. அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. அந்த ட்ராவலுக்கு வந்து நம்ம பைக் பெட்ரோல், அப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணுற ரூமு, அப்புறம் இந்த மாதிரி இது பண்ணுறப்போ நான் வந்து என்னால் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவிங் பண்ண ஒரு 6 மந்த் கேஷ் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ராவலிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ட்ராவலிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ நம்ம சந்தோஷமாக தான் ட்ராவல்லாம் ப்ளேஸ்லாம் போய்ட்டு செம்ம என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வர வழியில் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு 5,000 பக்கம் நம்ம செலவு பண்ணோம். அது வந்து நான் வீடியோவை எடுத்து போடல. அது என்னோடய பெரிய மிஸ்டேக். ஏன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம் சொல்லி நம்ம அப்டேட் கொடுக்கணும் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு. நான் கொடுக்காம வந்து சரி நம்ம நார்மலாக வந்து மெக்கானிக் ஷெட் வந்து இங்கே லோக்கலில் இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்காமல் ஒரு 5 டேஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணல. நான் என்னோடய வண்டியை லோக்கல் ஷாப்பில் விட்டுருப்பேன். லோக்கல் மெக்கானிக் ஷெட் எங்கள் ஏரியாவில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருப்பேன். அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுற பாருங்கள். வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் எனக்கு தெரில. பொது இடம், யார் எதுவும் நமக்கு யாரும் தெரியாது, அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியாது. அதனால் பேசி நான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஆனால் நம்ம லோக்கலில் வரும்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணாமல் நான் விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது என்னோடய பெரிய மிஸ்டேக். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
நான் வ்ளாக் பண்ணிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இன்னும் சரியா எடிட் பண்ண முடியல. அந்த வீடியோவ நம்ம வந்து ஸ்டோரேஜ் பத்தாம நம்ம வேற ஒண்ணு டெலீட் பண்ணும்போது வந்து என்னோட வீடியோ டெலீட் நம்ம முக்கியமான ஒரு ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுது வீடியோலாம். அதுமாரி இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோ போயிடுச்சுன்னா, அது எடிட் பண்ணது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எடிட் பண்ணாம அப்படியே விட்டு, புதுசா ஏதாச்சும் நம்ம யூனிக்கா ஏதாச்சும் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் ஆயிடுச்சுங்க. இன்னைய வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வீடியோ கூட போடல. ஆ நானும் இடையில வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா நம்ம வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால வந்து ரெகுலரா குடுக்க முடியல. இனிமே வந்து நம்ம வந்து அந்த மாரி எதுவுமே பண்ண போறதில்ல. என் லைஃப்ல என்ன நடக்குதோ, நம்ம வந்து ஒரு யூடியூபர் நம்ம வந்து முடிவு பண்ணி நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த கூச்சம், அந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப என்னோட கெரியருக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பார்க்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தெரிய நான் கண்டிப்பா வாய்ப்பில்ல. ஏற்கனவே நான் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காச்சும் நான் தெரியும். நான் ஒரு பைக் ரைடர், அப்புறம் ட்ராவல் பண்ணுவேன். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ தான் நான் போடுவேன். அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இப்போ வந்து புதுசா பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு பைக்கர், ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ நான் போடுறேன். நம்ம வந்து யூனிக்கா ஏதாச்சும் நம்ம கண்டிப்பா நம்ம வீடியோ போடுவோம். உங்கள்ல ஒருத்தவன் தான் நானு. ஆ நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத நானும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொஞ்சம் சந்தோஷம், அப்புறம் மெமரீஸ் எல்லாத்தையும் நான் கேட்சஸ் ஆ இப்பவுமே எனக்கு வந்து எப்படி சொல்றது? கரெக்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இல்ல. அப்புறம் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஒரு 6 மந்த்தா ஒரு தனியா ஒரு பையனா வந்து வீட்ல எவ்வளோ டிப்ரஷனா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ண தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 மந்த் கிட்ட யார்கிட்டயுமே எதுவுமே பேசிக்கல. என்னோட ரெகுலர் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலைல எந்திச்சு வீட்ல வீட்ல அந்த மோஸ்ட்லி எந்த வேலையும் இல்ல. பைக் துடைக்கிறது, அப்புறம் வந்து பைக் வாஷ் பண்றது, அப்புறம் வீட்ல ஏதாச்சும் சின்னதா கடைக்கு ஏதாச்சும் போயிட்டு வர சொன்னாங்கன்னா, அப்படி போயிட்டு வரது. ஒரு 6 மாசம் பக்கம் யாரு கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லிங்க் இல்ல. அப்புறம் யாருக்கிட்டயும் எதுவும் பேசிக்க மாட்டேன். எங்க அம்மா பேசுவேன். எங்க அம்மாகிட்ட மட்டும் தான் பேசிப்பேன். அப்பதான் எங்க வீட்ல இருக்க ஃபேமிலிஸ் இவங்க 4 பேர்கிட்ட மட்டும் தான் பேசிப்பேன். மத்தபடி நான் யாருக்கிட்டயுமே எங்க கெஸ்ட்டு, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நான் யாருக்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ணதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பயம் வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? யூடியூப் சேனல்ல சரியான சப்போர்ட் இல்ல எனக்கு. நம்ப தொடர்ந்து ஒரு 2 மாசமா நான் வீடியோ போட்டுருக்கேன். ஆனா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. சரியான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல யூடியூப் சேனல்ல. நம்ப யூடியூப் விட்டு போயிடலாமா? அப்படிலாம் நெறைய தோணியிருக்கு. பட் ஆனா எனக்கு பிடிக்கும். நம்ம புடிச்சு தானே வந்தோம். ஏன் ரிட்டர்ன் நம்ம வந்து விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ப சப்போர்ட் இல்லாச்சும் பரவாயில்லைங்க. என்னோட வீடியோ நான் ரெகுலரா குடுத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். இப்போ இந்த வீடியோ என் சேனல் புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. இப்போ ஏன் என்னால வந்து சரியா வீடியோ குடுக்க முடியாதுங்க. பைக் ரிலேட்டடான வீடியோ குடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக் வந்து சீஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா தடா போலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்புனோம். அங்க போகும்போது நான் ஆயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஷோரூம்ல விடும்போது கேடிஎம் ஷோரூம் நம்ம ட்ரிப்பு முடிச்சுட்டு ஏற்காடு ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம சர்வீஸ் விடும்போது வந்து கேடிஎம் ஷோரூம்ல விடும்போது நம்ம சன்ட்ரி கேஸ் வந்து அவங்க உடச்சுட்டாங்க ஷோரூம்ல. அது கேட்டதுக்கு வந்து முன்னாடியே வந்து சன்ட்ரி கேஸ் உடஞ்சிருக்கு. அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து சரியா எனக்கு தெரியல. முன்னாடி நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் நம்ம பைக் வாங்குனோம். முன்னாடி சன்ட்ரி கேஸ் உடஞ்சிச்சுன்னா அப்போ லீக் ஆயிருக்கணும். ஆனா வந்து நான் கேட்ட அப்பவே ஃபைட் பண்ணாங்க. ஆனா வந்து சரியான நம்மளுக்கு கிடைக்காது. ஃபைட் பண்ணியும் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல. எதுவும் கிடைக்க போறதில்ல. அப்படி சொல்லிட்டு நார்மலா நான் விட்டேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆயிட்டே இருந்துச்சுங்க. அது வந்து நான் வந்து அது என்ன பண்ணணும்னு கேட்டேன். லோக்கல் ஷாப்ல விட்டு கேட்டேன். இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது சன்ட்ரி கேஸ் தான் மாத்தணும். ஒரு 10,000 பக்கம் வரும். சன்ட்ரி கேஸ் இறங்குனா இன்ஜின்லாம் பிரிச்சு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன். அந்த லோக்கல் ஷாப்ல என்னென்ன நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்புறம் சன்ட்ரி கேஸ் 10,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து சரி நான் இப்போதைக்கு நம்ம நார்மலா நான் வந்து சீக்கிரம் எனக்கு வேணும். நான் ஒரு ட்ராவல் போறேன். ட்ரிப் போறேன். அதுக்காக ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எம்ஷீல்டு இருக்குல்லங்க. எம்ஷீல்டு வந்து ஒரு வாங்கிட்டு அந்த லீக் ஆகுற பக்கம் மட்டும் நாங்க எம்ஷீல்டு போட்டு ஒட்டினோம். அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பேக்கிங் சரியா இல்லாம
ஷோரூமில் தான் இத்தனைக்கும் எனக்கு மாட்டி கொடுத்தாங்க. ஆனால் ஷோரூமில் வந்து பேக்கிங் சரியாமல் எல்லாத்துலேயும் லீக் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னங்க பண்ணுறது? அப்புறம் ஷோரூமில் வந்து எல்லாம் வாக்குவாதம்லாம் போச்சு. அப்புறம் வந்து அவங்ககிட்டேருந்து எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சோடனே நான் வந்து லோக்கல் ஷாப் போய்ட்டு எம்சில் போட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம தடா கிளம்பும்போது வந்து நமக்கு வந்து இந்த சைடு கிட்டங்க நம்ம திருத்தணி கிட்ட போகும்போது வந்து வண்டியில் ஒரு சவுண்டு வந்து ஆரம்பிச்சிச்சு. என்ன சவுண்டுன்னா, ஏன் ஃபஸ்ட்டு ஏரியாட்டரில் தண்ணி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு நிறுத்தி வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு போகும்போது இன்ஜின்லேருந்து சவுண்ட் வரது கேட்ச்சு. இன்ஜின் ப்ராப்ளம் வச்சுச்சு. ஏன்னா ஆயில் லீக் ஆகி நான் நம்ம வண்டி எடுக்கும்போது ஆயில் செக் பண்ணி தான் எடுத்தேன். இருந்தாலுமே அது நம்ம போகிற வழியில் வந்து ஆயில் ரொம்ப லீக் ஆகி இந்த ஹீட்டாகி வந்து ரொம்ப பெரிய ஹோலாகி அதுலேருந்து வந்து பெரிய ஹோல்ஸுங்க. எப்படி சொல்கிறது? ஒரு ஹோல்ஸு அது வந்து ஹீட்டாகி வந்து ரொம்ப பெருசாகிட்டு அப்படியே மொத்த ஆயிலும் போயிடுச்சு. அப்புறம் இன்ஜின்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சுங்க. அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயும் ஒரு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. தடாவும் போக முடியல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்போது ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வீட்டில் தாங்க பைக் நிற்குது. ஆனால் ரெடி பண்ணலாமா இல்லை வண்டியை சேல்ஸ் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு எப்படி ஒரு 50,000 கிட்ட நான் மந்த் 10,000 வச்சுருவேங்க செலவாயிடும். ஆனால் இப்போ வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து நான் பைக்குக்கே செலவு பண்ணி நான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியல. அதனால் வந்து பைக் சேல் பண்ணிட்டு நான் வந்து நியூ பைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வியூஸ் ஒரு 6 வியூ தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டாலும் அந்த அளவுக்கு ரீச் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் நம்ம யாருன்னே தெரியாமல் நம்ம வீடியோ ரீச் இல்லாமல் பார்க்குற உங்களுக்கு என்னோடய பைக் வந்து சேல் பண்ணலாமா வேணாமா எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சரியான டிசிஷன் தெரில. இப்போதைக்கு வந்து சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். பட் கொடுக்கவும் மனசு வரல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் கரெக்டாக பேசியிருக்கேன்னா இந்த வீடியோவில் தெரில. பார்க்கலாங்க. நான் பைக் சேல்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கேண்டி பைக்கர்ஸை. நம்ம பெரிய ட்ரிப் போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பைக் வாங்கலாம் நான் உங்களை ஐடியா சஜஷன் கேட்குறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பைக் சேல் பண்ணணுன்னா இல்லை அதை வந்து மறுபடியும் ரெடி பண்ணி நானே வச்சுப்பேனா எனக்கு சரியாக தெரில. சரிங்க, உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக போடுங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் பைக் சேல் பண்ணுறேன்னா இல்லை அதையே ரெடி பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணி நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள். டாடா பாய். மறக்காமல் நம்ம கேண்டி பைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.